களி போன்று தலையடியை தந்த வண்ணமே உள்ளன. இந்த கொடியவர்கள் கூறியதை கேட்ட நொடியே சிறுவனான எனக்கு கோபத்தில் ரத்தம் கொதித்தது. ஆனால் பெரும்பெயர் நிறை தமிழ்நாட்டினருக்கு எந்த கொதிப்பும் ஏற்படவில்லை. என்னதான் கடுச்சினம் வந்தாலும் பின்புதான் நான் யோசித்தேன். நாம் இதை நினைத்து ஆத்திரப்பட தேவையில்லை. மாறாக இவர்களின் வரலாற்று அறியாமையை நினைத்துத்தான் பரிதாபப்பட வேண்டும். சனாதன தர்மம் என்றால் என்ன தெரியுமா? ஆங்கிலத்தில் அதை எக்ஸ்டர்னல் தர்மா என்பார்கள். அதாவது எக்காலத்திற்கும் அழியாத நிலையான பேரறம். இன்று நாம் எதை இந்து என்று அழைக்கிறோமோ அதுதான் சனாதன தர்மம். இது மற்ற மதங்களைப் போல ஏதோ ஒரு குறிப்பிட்ட நபராலோ அல்லது ஒரு குறுகிய புத்தகத்திற்குள் அடைக்கப்பட்டதோ அல்லது